உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் யாருக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேனோ அவங்க கண்டிப்பா எந்த சிச்சுவேஷன்லயும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்பவும் எனக்காக இருப்பாங்க. நீதான் அது அப்படி சொல்லிட்டு இருக்க. பூனை கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருண்டுடுச்சுன்னு நினைக்குமா? அந்த நிலைமையில தான் இப்ப நீ இருக்க. நீ பண்றது முட்டாள்தனம்னு உனக்கு இப்ப புரியாது. அனுபவப்பட்ட நான் சொல்றேன், ஏன் பேச்ச கேளு. இப்ப நீ வர போறியா இல்லையா? இல்லம்மா, என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க கூட வர முடியாது. கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்காகவே வாழற உன் அம்மாவை விட்டுட்டு யாரோ ஒருத்திக்காக என்ன நீ தூக்கி எறிஞ்சு பேசுறல்ல. உன்னோட இந்த நிலைமைய பார்த்து கலங்கி போய் உன்னை நான் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறேன். அப்ப கூட உனக்கு என்ன பத்தி புரியல. ஓகே ஆதி, இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். கடைசியா கேக்குறேன், ஆக மொத்தத்துல இனிமே நாங்க சொல்ற எதையும் நீ கேட்க தயாரா இல்லல்ல? அப்படிதானே ஆதி? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க ஏமா தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நான் உங்க பையம்மா. நான் எது பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். உன் அர்த்தத்தை தூக்கி குப்பையில போடு. உன் அம்மா மனசு வருத்தப்பட்டு உன் நிலைமைய பார்த்து கலங்கி போய் என் கூட வந்துருன்னு நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். அப்ப கூட உன் மனசு எனக்காக இறங்கி வரல. உன்னை அசிங்கப்படுத்தின அவங்கதான் முக்கியம்னு நினைக்கிற நீ. அம்மா ப்ளீஸ் கோவப்படாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. என்னால புரிஞ்சுக்க முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. நீ நினைச்சதுக்கு மேலேயே உனக்காக நான் யோசிச்சுட்டேன். இப்ப நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ வராம நான் இந்த இடத்தை விட்டு போகவே மாட்டேன். இப்போ இந்த நிமிஷம் என் கூட நீ வந்து ஆகணும். என்னால வர முடியாதுமா, ப்ளீஸ் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. வா ஆதி, வா மா வா. சொன்னா கேளுங்கம்மா. என்னால வர முடியாது. ஏமா இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நானா நடக்கல ஆதி, நீதான் என்ன இப்படி எல்லாம் நடந்துக்க வைக்கிற. அப்ப இந்த அம்மாவுக்காக நீ என் கூட வர மாட்டல்ல? நான் இப்படியே உன்னை நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு சாகணும், அதானே உன்னோட ஆசை? அதானே? சரி ஆதி, உன்னை பார்க்க முடியாம உன் கூட பேச முடியாம நான் தினம் தினம் கஷ்டப்பட்டு சாகிறத விட இன்னைக்கு ஒரே அடியா நான் செத்து போயிடுறேன். அப்ப உனக்கு சந்தோஷம் தானே? அதுக்கப்புறம் உன்னை கேட்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணலாம். அம்மா என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற ஆதி? நீ தானே என்ன பேச வைக்கிற. நீ எவ்வளவு ஒருத்திக்காக என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட. ஆனா எனக்கு உன்னை விட்டா இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. அது உனக்கு புரியல, புரியவும் போறதில்ல. உனக்கு இப்போ என்னை விட முக்கியமானவங்க எல்லாம் உன் வாழ்க்கையில இருக்காங்க. அதெல்லாம் கூட விடாதி. நான் கடைசியா சொல்றேன், என் வார்த்தைய மதிச்சு இப்ப நீ என் கூட வந்தனா உனக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு நான் இருப்பேன். இல்லைன்னா இந்த அம்மா உனக்கு எப்பவுமே இருக்க மாட்டா. அம்மா ப்ளீஸ்மா, இந்த முதல்ல பேசாதீங்க. நான் போறாதே, நீ சந்தோஷமா இரு. அம்மா 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 நில்லுங்கம்மா. நான் போறேன். அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா வேண்டாம், அம்மா சொல்றத கேளுங்கம்மா. நான் போறேன். அம்மா உனக்கு நான் தேவையும் இல்ல, உனக்கு நான் அம்மாவும் இல்ல. இருங்கம்மா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. வேண்டாம் ஆதி, வேண்டாம். அதான் நான் சொல்றது நீ எதுவுமே கேட்கலையே. ஏன் என் பின்னாடி வர? போ, நான் எங்கேயோ போய் சாகுறேன். அம்மா ஏண்டி இப்ப எதுக்கடி புதுசா ஒரு தேர் எழுத்து தெருவுல நிறுத்தி வச்சிருக்க? என்னம்மா சொல்ற? உனக்கு புரியுற மாதிரி பேச தெரியாதா? பொடி இவளே,
ஓட்டு போடுற விஷயத்த பத்தி தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். மா உனக்கு இன்னுமா புரியல? இந்த காலத்துல எந்த சான்ஸுமே மிஸ் பண்ண கூடாதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியல தானோ. கை பொண்ணுக்கு கண்ணாடி தேவையா? உங்க அப்பா கூட சேர்ந்து அவங்க 3 பேரும் ஆதி வேணும்னு சம்மதம்னு சொல்ல போறாங்க. மொத்தமே 6 பேர் தானடி வீட்டுல. 3 ஓட்டு விழும். மறுபடியும் குழப்பம் தானே? ஏமா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறப்பவே நீ சொல்ற மாதிரி எல்லாம் நான் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டேனா? அது எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குமா? ஆமாண்டி, நீ எப்ப பார்த்தாலும் சளைக்காம வழி இருக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. ஆனா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. அதுதாண்டி எனக்கும் புரியல. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தாமா. அதுக்காக அப்படியாவா விட்டுற முடியும்? இங்க பாருமா, தமிழோட ஓட்ட நமக்கு சாதகமா மாத்தி போடுறது தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. அது எப்படி முடியும்? முடிக்கணும்னு நினைச்சு முடிச்சு காட்டணுமா? எல்லாம் அதுவாவா நடக்கும்? நாம தான் பண்ணணும். என்ன மோடி, நீ சொல்ற, நான் கேக்குறேன். நாமளும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம். இந்த கல்யாணத்தை நிறுத்தவே முடியல. கடைசியில வேற வழியே இல்லாம இந்த அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்க. ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லம்மா. நாம திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அந்த ஆதி ஒவ்வொரு தடவையும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கான். மா இதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேனா? இங்க பாருமா, போடுற 6 ஓட்டுல 4 ஓட்டு பிடிக்கலன்னு வரப்போகுது. அது யாரு போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? அப்பவே கூட பிடிக்கலன்னு போடலாம், இல்ல அந்த பாரதி கூட பிடிக்கலன்னு போட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஒரு கணக்குதாம்மா. முடிவு நமக்கு சாதகமா வந்ததும் யார வேணா இருக்கலான்னு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு விஷயத்த அத்தோட முடிச்சிடணும். மா ரொம்ப யோசிக்காதம்மா. யோசிச்சாலே காரியம் கெட்டுரும். அதுக்கு இல்ல தானோ, எடுத்தோம் கவுத்தோன்னு நாம பண்ற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு சாதகமா தாண்டி முடியுது. அதனால தாண்டி கேக்குறேன். மா சாதகம் பாதுகம்லாம் பார்த்தா நம்ம பண்றதெல்லாம் நடக்காது. பாத்துக்கலாம் விடு. காத்து எல்லா நேரமும் அவங்க பக்கமே வீசிட்டு இருக்காது, நம்ம பக்கமும் வீசும். பாப்போண்டி. இந்த பாரு, உங்க அப்பாவுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நம்மள எப்பவுமே அவர் நம்ப மாட்டாரு. கண்குத்தி பாம்பாட்டம் நம்மளையே தான் கவனிச்சிட்டு இருப்பாரு. தப்பு பண்றோன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். மா தப்ப தெரியாம பண்ணா யாருக்குமே தெரியாது. நீ ஃபர்ஸ்ட் புலம்புறத நிறுத்துறியா? நான் பாத்துக்கிறேன். ஏய், வாசு, நீதான் இந்த வீட்டுக்கு தெய்வமா இருந்து அந்த ஆதி தம்பி இந்த வீட்டுக்கு வரணுமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு முடிவை சொல்லணும். உங்க அப்பா அந்த ஆதிய அவரோட பிள்ளையாவே ஏத்துக்கிட்டாரு. இருந்தாலும் எல்லார் மனசுலையும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இங்கே பாரு மரகதம், பொய்யா நீ எதை வேண்டுனாலும் நடக்காது. உன் நாடகத்தை நீ போடாத. உன்னா வாசு போட்ட முன்னாடி வந்து நின்று புலம்ப வேண்டியது, நடிக்க வேண்டியது. உங்களுக்கு என் மேல நம்பிக்கையே வராது. நம்பிக்கை வராமல நடந்துக்கிட்டா தானே? சரி சரி, ஏற்கனவே சொன்னதுதான். ஆதி இந்த வீட்ல இருக்கணும்னா சம்மதம்னு எழுதுங்க. வேணான்னு நினைச்சா சம்மதம் இல்லைன்னு எழுதுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.